நான் இப்ப சொல்ல போற விஷயங்களுக்கு நீங்க ரெடியா இல்ல அப்படின்னா மெட்டா ஆட்ஸ் கண்டிப்பா உங்களோட பிசினஸ்க்கு நீங்க ட்ரை பண்ணிடாதீங்க. பெரிய லாஸ்ல தான் முடியும். என்னென்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பர் 1, நீங்க வந்து கண்டினியூஸா டெஸ்ட் பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல, என்னால ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு மெட்டா ஆட்ஸ் டச் பண்ணவே கூடாது. ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, மெட்டா ஆட்ஸ் அப்படின்றது ஒரு டெஸ்டிங் ஃபேஸ்ல ரெகுலரா நீங்க பண்ணும்போது மட்டும் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். சோ இதுக்கு உங்களோட வீடியோஸ் எது ஒர்க் ஆகுது, உங்களோட பிசினஸ் எது ஒர்க் ஆகுது, உங்களோட போஸ்டர்ஸ்ல என்ன மாதிரியான ஆஃபர்ஸ் ஒர்க் ஆகுது, இது மாதிரி நிறைய டெஸ்ட் பண்ண வேண்டிய இருக்கும் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட் இருக்கு. சோ அதுக்கெல்லாம் நீங்க தயாரா இல்ல அப்படின்னாக்கா நீங்க டெஃபினட்டா மெட்டா ஆட்ஸ் டச் பண்ணாதீங்க. நம்பர் 2, உங்ககிட்ட ஒரு சேல்ஸ் டீம் இல்ல, ஸ்ட்ராங்கான சேல்ஸ் டீம் இல்ல அப்படின்னாலும் தயவு செஞ்சு மெட்டா ஆட்ஸ் டச் பண்ணக்கூடாது. ரீசன் என்னன்னா, லீட்ஸ் வந்துகிட்டே இருக்கும், உங்களுக்கும் டைம் இருக்காது, அண்ட் அதை வந்து ஹேண்டில் பண்றதுக்கான சேல்ஸ் டீமும் உங்ககிட்ட வச்சிருக்க மாட்டீங்க. ஃபைனலா வந்து அந்த லீட்ஸ் வந்து குவாலிட்டியா இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும். இது நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் கிட்ட நான் கேட்கறேன். நம்பர் 3, நம்ம வர்ற லீட்ஸ்ல கண்டிப்பா 100 லீட்ஸ் உங்களுக்கு குவாலிட்டியா வரவே வராது. டேம் ஷூர். அதுல 40 லீட்ஸ் 40% ஆஃப் லீட்ஸ் வந்து உங்களுக்கு நாட் குவாலிட்டியா தான் வரும். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆன்லைனை பார்த்து நம்பாதவங்க சில பேர் இருப்பாங்க, அண்ட் சும்மா என்கொயரி பண்ணலாமே அப்படின்னு என்கொயரி பண்றவங்க இருப்பாங்க. இது ஆஃப்லைன்லயுமே உங்களுக்கு நடக்கும். ஒரு ஷாப் ஓபன் பண்ணியிருந்தாக்கா அந்த ஷாப்புக்குள்ள வர்றவங்க எல்லாருமே வாங்குவாங்கன்ற அர்த்தம் கிடையாது. அதுல சில பேர் வந்து ஜஸ்ட் என்கொயரி பண்ணிட்டு மட்டும் போறதுக்காகவும் விண்டோ ஷாப்பிங் பண்றதுக்காகவும் வருவாங்க. அது மாதிரி தான் Facebookலயும் நீங்க லீட்ஸா உள்ள வரும்போது 60% எல்லா இன்ட்ரெஸ்ட்டும் வச்சுதான் நம்ம டார்கெட் பண்ணி ஆட் ரன் பண்ணாலுமே 60% நீங்க உங்களால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் ஒரு குவாலிட்டி லீட்ஸ் எடுக்கிறதுக்கு. நம்பர் 4, கம்மியான அமௌண்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத பிளான் பண்ணி டே 1க்கு ஒரு ஆட் ரன் பண்றதுக்கு 50 ருபீஸ் 100 ருபீஸ்லாம் வச்சு ஒரு ஆட் ரன் பண்ணோம் அப்படின்னாக்கா குவாலிட்டியாவே இருக்காது. டிபெண்ட்ஸ் ஆன் த பிசினஸ், எவ்வளவு அமௌண்ட் போடணும் அப்படின்ற ஒரு கால்குலேஷன் இருக்கு. இது வந்து நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டர் ஃபேஸ் பண்றது என்னன்னா, கிளைண்ட் வந்து ரொம்ப கம்மி பிரைஸ்ல வந்து பண்ண சொல்றாங்க அப்படின்னா அவங்க பிசினஸ் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணிடுறாங்கன்னா ஓகே சொல்லி உடனே அந்த ஆட் ரன் பண்றாங்க. பட் ஃபைனலா வந்து அது குவாலிட்டி லீடா வராது. அப்போ வந்து பிசினஸ் ஓனருக்கு என்ன தாட் வரும்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கே வேஸ்ட், அதுல வந்து பெருசா குவாலிட்டியே லீடே எதுவுமே வர்றது கிடையாது அப்படின்னு ஒரு ஜென்ரிக்கா ஒரு லைன் வந்து ஸ்டேட்மெண்ட் நான் நிறைய இடங்கள்ல கேட்கிறேன். சோ அது மாதிரி இல்லாம ப்ராப்பரா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த சர்வீஸ் இது வந்து எடுக்க முடியுமா எடுக்க முடியாதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பரா எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பீப்புள் கிட்ட நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றது பெட்டர்னு நான் சொல்லுவேன். நம்பர் 5, நீங்க மெட்டா ஆட்ஸ் ரன் பண்றீங்க அப்படின்னா மீன்வைல் அதோட உங்களோட பர்சனல் பிராண்டிங் இல்ல வந்து கண்டென்ட் மார்க்கெட்டிங், உங்களோட பிசினஸ் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் கிரியேட் பண்ற மாதிரி உங்களோட கண்டென்ட் கிரியேட் பண்றதும் ரொம்பவே முக்கியம். சோ பெய்ட் ஆட்ஸ் மட்டும் ஒர்க் ஆகாது, ஆன் த கோ நீங்க கண்டென்ட் கிரியேஷனும் பண்ணி தான் ஆகணும். அப்படின்னாதான் உங்களோட ப்ராடக்ட் பத்தியும் உங்களோட பெனிஃபிட்ஸ் ஃபீச்சர்ஸ் பத்தியும் நிறைய இடங்கள்ல மக்கள் பார்ப்பாங்க. நிறைய பிளாட்ஃபார்ம்ல பார்க்க தான் அது உங்களோட ரெஜிஸ்டர் ஆகும் உங்களுக்கு. சோ தட் நம்ம அப்போ மெட்டா ஆட்ஸ் பண்ணும்போதும் அவங்கள வந்து வாங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாவே இருக்கும். ரேண்டமா அப்படியே ஸ்ட்ரேஞ்சரா வந்து யாருமே வந்து ஆன் த கோல வாங்க மாட்டாங்க. சோ இதுதான் ரியாலிட்டி, ஹார்ட் ட்ரூத்தும் கூட இந்த மெட்டா ஆட்ஸை பொறுத்த வரைக்கும்.